நம்ம அமல் குறையும் போது மன உறுத்தலும் மன குழப்பமும் ஒரு கவலையும் ஒரு கண்ணீரும் நம்மளுக்கு வரணும். பரவாயில்லை, இத்தனை நாள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈமான்ல பலகீனம் ஏற்பட்டு கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் போன வாரம் நம்ம திக்ரின் சிறப்புகள்ங்கிற தலைப்பில் பார்த்தோம். அதில் நபிமார்கள் 7 நபிமார்கள் திக்ரை கொண்டு அல்லாஹ்விடம் வெற்றி பெற்ற விவரங்களையும் ஒரு அளவு பார்த்தோம். அந்த அத்தியாய வசனங்களை உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம். யார் யார் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷல்ல பயான் முடிவில் கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அதன் தொடர்போட இப்போ நம்ம தஸ்பீஹ் சொல்கிறோம் இல்லையா? இப்போ தஸ்பீஹை கொண்டு நமக்கு என்ன பலன் இருக்கு, அந்த தஸ்பீஹை கொண்டு நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிற விவரத்தை ஒரு அளவு அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் கேட்கக்கூடியவர்களாகவும் சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. சொன்னதையும் கேட்டதையும் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துவாவோட இந்த தஸ்பீஹை கொண்டு நாம் எப்படி எப்படிலாம் பயன்படுறோம் அப்படிங்கிறதுக்கு சில சம்பவங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ்னு சில சூறாக்களை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கான். அதில் 5 சூறாக்களுடைய தன்மையை நம்ம பார்த்தோம்னா, பனி இஸ்ராயில்ங்கிற சூறா என்ன செய்யும்? சுப்ஹானல்லதீன்னு ஆரம்பிக்கும். அதே மாதிரி சூரா அஹ்லா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த சூறாவும் நம்மளுக்கு என்ன செய்யும்? தஸ்பீஹை கொண்டு தான் ஆரம்பிக்கும். அடுத்தது சூரா ஹூது, சூரா சஃபா, சூரா ஜும்மா. இந்த 5 சூறாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தஸ்பீஹை கொண்டு தான் ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாக்களை எல்லாம் மனதில் கொண்டு அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ்னு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களுக்குள்ள வலிமை என்ன ஒரு அளவு தெரிஞ்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கும். முழு சூறாவை மனனம் செய்ய நம்மளால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5 ஆயத்துக்கள், ஒரு 7 ஆயத்துக்களையாவது நம்ம ஓதி மனனம் செய்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே ஹாஃபில் ஆகத்தான் ஆசை. அந்த நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அல்லாஹ் கொடுக்குற வரைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அந்தந்த சூறாக்களுடைய முதல் 5 ஆயத்து, கடைசியில் உள்ள ஒரு 5 ஆயத்து, நடுவில் ஒரு 5 ஆயத்து. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஆசை வரும்போது அதையும் தொடர்ந்து கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த சூறாக்களை நம்ம ஓதுறதுனால நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த தஸ்பீஹை பற்றி புரிஞ்சுக்கொள்ள முடியும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகளை மட்டுமே தஸ்பீஹுடைய வார்த்தைகள், தஸ்பீஹுடைய வார்த்தைகளை மட்டுமே அல்ல 30 இடத்துக்கு மேலே சொல்கிறான். குர்ஆன்ல சொல்லி வர்றான். நம்ம அந்த குர்ஆனையும் ஓதுறோம். இதையெல்லாம் பயன்படுத்தியவர்கள் தான் நபிமார்கள், நல்லடியார்கள். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நாமளும் அவர்களுடைய வரிசையில் இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு தரணும்னு நிறைய துஆ செய்யும். சரி, இப்போ தஸ்பீஹை கொண்டு நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, முதல் பலன் என்ன அப்படின்னா மனக்கவலைகள் தீரும். முதல் பலன். ஏன்னா அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் திக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூபுங்கிறான். என்னை நீங்கள் நினைவு கூறுவதில்தான் உங்கள் உள்ளம் அமைதி அடைகிறதுங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் ரப்புல் ஆலமீனை நம்ம நினைவு கூறதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம மனக்கவலை நம்ம என்ன சொல்லுவோம்? மனசு உடஞ்சு போச்சும்போம். மனசு உடஞ்சு போச்சு. மனசு உடைக்க முடியுமா? நம்ம இப்போ மனசு உடஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய நாம ஒரு மணி நேரம் சிந்திச்சு பார்ப்போம். சக்கராத்தை நினைச்சு மனசு உடஞ்சு போச்சா? கபரை நினைச்சு மனசு உடைஞ்சு போச்சா? இல்லை கேள்வி கணக்கை பற்றி மனசு உடைஞ்சு போச்சா? நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அமளி துமளியை நினைச்சு மனசு உடைஞ்சு போச்சா? சிராத்துல் முஸ்தகீமத்தை எப்படி கடப்போமோ, மீசானுடைய நிலை எப்படி இருக்குமோ, அல்லாஹ்வின் கேள்வி பதில் நம்மகிட்ட பிடி எப்படி இருக்குமோ, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நல்லடியார்களே கூப்பிடுவானே அந்த கூட்டத்தில் நம்ம இருப்போமா? இல்லை ஆப்போசிட்டா கூப்பிடுவானே அந்த கூட்டத்தில் நம்ம இருப்போமா? இந்த தடுமாற்றத்துல மனசு உடைஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கும்?
அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவோம். உலக மாயைகள் எல்லாமே கவலைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே உலகத்துல களைஞ்சு போறதுதான். இத மார்க்கத்தோட நம்ம இணைச்சு நம்ம கவலைப்பட்டோம்டா, கவலையை கொண்டு வெற்றி பெற்ற பெரியார்கள் நபிமார்கள்லாம் இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலை எப்படி இருந்துச்சு? பிறவுன் அழிஞ்சிட்டான்டா, நம்ம எல்லாருக்கும் ஈமான் கொள்ள வசதி இருக்குமே நினைச்சாங்க. அந்த ஒரு மனிதனை பத்தி அவங்க தனிப்பட்டு நினைக்க காரணம் என்ன? மார்க்கத்துல அவ்வளவு முரண்டு பிடிச்சு இருந்தவன். இன்னைக்கு நாம மார்க்கத்துல இருந்துகிட்டே முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தொழுகை தெரியும், ஆனா நான் தொழுகை விட்டு விட்டு தொழுகிறேன். கேவலம் மனசு நினைக்கும் போது நம்மளை பத்தி நம்மளுக்கே ஒரு கவலை வருதா இல்லையா? அப்ப இந்த கவலையை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? நம்ம மீண்டும் மீண்டும் அவன்கிட்ட கேட்க கேட்க அதை மாத்தி நம்மளுக்கு தர்றது திக்ரை கொண்டுதான், நம்ம தஸ்பீகை கொண்டுதான் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் மனக்கவலைகள் தீரும். தீராத கவலைகளை தீர்க்கும் ஆற்றல் உள்ளது இந்த தஸ்பீக். தீராத கவலைய இதுக்கு சூரா ஹிஜ்ர்ல 97 98 வசனத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கடியாக இருக்கும் போது இந்த 2 ஆயத்தை அல்லாஹ் இறக்கணும். 97 98 இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வதால் மனக்கவலை மன நெருக்கடி விலகும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நாமளும் இந்த ஆயத்தை மனனம் செய்து நாமளும் இன்ஷா அல்லாஹ் மனக்கவலை மன நெருக்கடி உலக நெருக்கடிங்கிறது நம்ம முன்னால இருக்குமா, மறுமை நெருக்கடிங்கிறது பின்னால இருக்கு, கபரு நெருக்கடிங்கிறது காலுக்கு கீழே இருக்கு. அதனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? காலுக்குள்ள நெருக்கடியும் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம், பின்னால இருக்கிறத பின்னால பார்த்துக்கிறலான்னு இருக்கிறோம். ஆனா நம்ம முன்னால இருக்கக்கூடிய நெருக்கடியை மட்டும்தான் பெருசாக சிந்திக்கணும். இந்த உலகத்துடைய நெருக்கடி நம்மளுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்தின் பற்று உள்ளவர்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அது ஒன்றும் தெரியாது, எல்லாம் அல்லாஹ் நீக்கி வைப்பான். ஆனா அந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? தீர்த்து வச்சிருவானா, நம்ம இப்படியே வச்சிருவானா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, அந்த ரெண்டும் கட்ட நிலைக்கு வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். தீனே இல்லாதவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அல்லாஹ் நம்மளை இதுல இருந்துலாம் பாதுகாக்கணும்டா. இன்ஷா அல்லாஹ் தஸ்பீஹை கொண்டு அல்லாஹ் நெருக்கத்தை பெறுவோம். மனக்கவலை அகற்றக்கூடிய மாமருந்தான தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரஹ்மான் அருள் புரிவானாக. ரெண்டாவதாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தஸ்பீஹை கொண்டு கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன அப்படின்னா, நமக்கு விரும்பியது கிடைக்கணுமா, மார்க்க சம்பந்தப்பட்டமா இருக்கணும். விரும்பியதுன்னா உலகம் மட்டுமே சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது. உலகம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய நம்ம வீடு கட்டுறோம், மறுமைக்கு தூக்கிட்டு போக முடியாது. இப்போ ஒரு வீடு வாடகைக்கே பார்க்குறோம், அதை மறுமைக்கு கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்போ நம்ம வீடு பார்க்கும்போது பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, பாங்கு சத்தம் கேட்கறது போல இருந்தால் நல்லா இருக்குமே, ஜன்னல் இருந்தால் பாங்கு சத்தம் நல்லா கேட்குமே அப்படிங்கிற அந்த சிந்தனை. தூரம் துறையா போயிட்டா பள்ளியை விட்டு தள்ளி போயிட்டோம்னா பாங்கு சத்தம், அந்த பாங்குடைய ஓசைக்காக அந்த வீடை பிடிக்கிறோம். இது என்ன மறுமை சொல்லி சிந்தனை தானே? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். மார்க்கத்தோட நம்ம கிடைக்கக்கூடிய விரும்பியது கிடைக்கணுமா? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறிய வசனங்கள்ல 6666 வசனங்கள்ல 20வது அத்தியாயம் 130வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். விரும்பிய விஷயம் நடக்க அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? காலை முதல் மாலை வரை இரவின் பல்வேறு நேரங்களில் தஸ்பீஹ் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிட்டு இம்மையிலும் மறுமையிலும் விரும்பியதை அடைவீர்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப காலை வரை மாலை வரை தஸ்பீஹ் சொல்றீங்க, பயானுக்கு வர்றோம் தஸ்பீஹ் செய்றீங்க. வீட்டுல போய் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், கணவர் பிள்ளையெல்லாம் பார்க்க, தஸ்பீஹ் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதுக்கு பேர் தஸ்பீஹ் கிடையாது. நம்மளுக்கு கொடுத்த கடமைகளை நம்ம நிறைவேற்றணும். வேலை செஞ்சு கொண்டே நம்ம தஸ்பீஹ் செய்யும் போது வேலைக்கான கூலியும் கிடைக்கும், போனஸும் கிடைக்கும்ல. இப்போ ஒரு வேலை செய்யறவங்க நல்ல வேலை செய்யற பையன் அப்படின்னு நினைச்சு அதிகமான போனஸ் கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா நம்ம வாங்குவோம். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய நாட்ட பிரகாரம் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம செய்ய தஸ்பீஹ் செஞ்ச நன்மையும் கொடுத்து, நீ வீட்டுல உனக்கு கொடுத்த ஹிதமத்தையும் நீ செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்துட்டேன்டா.
அப்ப நம்ம செஞ்சு கொண்டே இருப்பதற்கு வல்ல அருள் புரிவானாக. இது இரண்டாவது. மூணாவது, மனிதர்கள் செய்யும் பெரும் பாவத்தால், நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்துல வானம் இடிந்து விழுந்துருவோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களுடைய பாவங்கள் வானத்தன்றைக்கு போகுது. அப்ப இடிந்து விழுகாம அல்லாஹ் எதை கொண்டு காப்பாத்துறான்? மலக்குகளின் தஸ்பீகை கொண்டு காப்பாத்துறான். மலக்குகளுடைய தஸ்பீகை கொண்டு சூரா அஸ்ராவுல 42வது வசனத்தை எடுத்து பாருங்க. பூமியில் உள்ளவர்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்பதால் வானம் இடிந்து விழாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப தஸ்பீங்கிறது மலக்குமார்களுக்கு உணவு. நம்மள மாதிரி சோறாக்கி சால்னா வச்சு அது குறை இது குறைன்னு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தஸ்பீ செய்யறவங்க கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த தஸ்பீ மட்டும்தான் அவங்களுக்கு உணவு, மலக்குமார்களுடைய உணவு. இன்னைக்கு நம்மள்கிட்ட என்ன எந்த அளவுக்கு எதை உணவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீயை கொண்டு ஊறக்கூடிய உமிழ்நீரை கொண்டுதான் நல்லா சிஃபாவா அளிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அடிப்படையில் நம்ம தஸ்பீகை அதிகமா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மலக்குமார்கள் ஏற்கனவே நம்மளை படைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிச்சவங்க. நாங்க தான் உன்னை தஸ்பீ செய்யறோமே, அவங்க சொன்ன வார்த்தை என்ன, நீ சொல்ற வேலையே செய்யறமேன்னு சொல்லல, நாங்க தான் உன்னை தஸ்பீ செய்யறமே ரப்பே, எதுக்கு மனுஷனை படைக்க போற அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்ன, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம், நீங்கள் அறியாததை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அந்த காரணம் என்ன, நம்மளை பத்தி அல்லாஹ் தெரிஞ்சுதான் நம்மளை படைச்சிருக்கான். நம்ம பொடுபோக்காக தான் இருப்போம், தஸ்பீல குறைவாக தான் இருப்போம், அமல்களில் குறைவாக தான் இருப்போம், துனியாவை தூக்கி தான் செமப்போம், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன சொல்றான், நீ அறியாத நான் அறிவோம். மனிதனை சிறந்த படைப்பா நான் படைக்க போறேன்னு அல்லாஹ் படைச்சான். மலக்குமார்களை விட நம்மளை அல்லாஹ்வுத்தால சிறந்த படைப்பா அவர் படைச்சேன்னா, அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றியை எப்படி தெரிவிக்கணும்? தஸ்பீ கொண்டு தானே தெரிவிக்கணும். தஸ்பீ பெரிய அமல். இப்ப பிள்ளை தொழுகையை பத்தி பேசினாங்க. தொழுகைக்குள்ள தஸ்பீ இல்லாத தொழுகை இருக்கா? சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்றமே அது தஸ்பீ தானே. சுப்ஹான ரப்பியல் அலா சொல்றமே அது தஸ்பீ தானே. ரெண்டு சஜிதாவுக்கு நடுவுல ஒரு சிறு இருப்பு இருக்கமே அது தஸ்பீ தானே. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், தஸ்பீ கொண்டுதான் எல்லாம் தொழுகையே அலங்கரிச்சு வச்சிருக்கான். அப்ப நம்ம தஸ்பீக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு, தஸ்பீங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நாலாவதாக, சொர்க்கவாசிகளும் தஸ்பீ செய்வார்கள். அப்படிங்கும் போது நம்ம தனியாக இருக்கும் போதும் பிறரோட இருக்கும் போதும் நம்ம நாவில என்ன செய்யணும்? தஸ்பீயை கூறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுல ஒரு விஷயம், மஜ்லிஸ்கள்ல இருக்கும் போது மஜ்லிஸ்ல இப்ப நான் பேசிக்கிட்டு நான் தஸ்பீ செய்ய முடியுமா? ஒரு கல்ல ரெண்டு மாங்காங்கிறது உலக காரியத்துலதான். அதாவது யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டே சமைக்கிறது, ரெண்டு கல்ல ஒரு மாங்காய் நடக்குதுல்ல. டிவியை பார்த்துக்கிட்டே தஸ்பீ ஓதுறது, இதெல்லாம் உலக காரியத்துக்கு வேணா ஒரு வேலையை ரெண்டு வேலையை ஒன்னா செய்யலாம். ஆனா மார்க்க காரியத்துல தொழுகையை தவிர எந்த காரியத்தையும் நம்ம சேர்த்து செய்ய முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், தொழுகையில 5 கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் தந்திருக்கான். திரும்ப உங்களுக்கு ஞாபகம் முட்டுறோம், ஈமான் கொண்டவர்களுக்கு தான் தொழுகை, எல்லாரும் தொழுதுட முடியாது. ஒழு நிறைந்தவர்களுக்கு தான் தொழுகை. இப்போ சும்மா ஒழுவே செய்யாம நின்று தொழுதுட முடியாது. தொழுதுருவோமா? ஒரு குற்ற உணர்வு நம்மளை கொள்ளாதா? ஒளி செய்யாம தொழுகிறோமே அப்படிங்கிற ஒரு மாதிரியா தாக்க வரும். ஒளி செஞ்சாதான் நம்ம புத்துணர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்ப அது தொழுகை ஈமான் கொண்டவர்களுக்கு, ஒழு உள்ளவர்களுக்கு தொழுகைக்கு வந்துட்டோம். தொழுகை இப்ப ஈமானும் நிறைவேறிடுச்சு, தொழுகையும் நிறைவேறிடுச்சு. இப்ப நோம்புல எதுவுமே சாப்பிட மாட்டோம், தொழுகையில நம்ம சாப்பிட மாட்டோம். இப்ப நோன்புடைய நன்மை, ஜக்காத்து சதக்கா, வருஷத்துக்கு ஒரு முறை ஜக்காத்தை கொடுங்க, கணக்கு பார்த்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்ப ஜக்காத்து சதக்கா கொடுத்த நன்மை நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? நம்ம குனியும் போது நிமிரும் போது அல்லாஹ் அதை ஜக்காத்தின் கூலியாக எடுத்துக்கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜு என்ன? காபாவை பார்த்து தானே போய் ஹஜ்ஜு செய்ய போறோம். நம்ம தக்பீர் கெட்டையில என்ன சொல்லி தக்பீர் கட்டுறோம்? காபாவை முன்னிறுத்தி தானே கட்டுறோம். ஹஜ்ஜுடைய நன்மை. அப்ப 5 நன்மையும் சேர்த்து கிடைப்பது தொழுகையில மட்டும்தான்.
இதுல தஸ்பீஹுடைய நன்மையும் கிடைக்குது, சலவாத்துடைய நன்மையும் கிடைக்குது, துவாவுடைய நன்மையும் கிடைக்குது. இப்ப 8 வந்துருச்சு. இந்த 8 கரெக்டா நிறைவேறினால் 8 சொர்க்கத்தின் சாவியை நம்ம கையில கொடுப்பேன்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமா நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. நம்ம எத்தனை பேர் சாவி வேணான்னு சொல்றவங்க இருக்கும்? அப்ப அந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகணும், அந்த தஸ்பீஹத்துகளை எப்படி ஓதணும் அப்படி நம்ம புரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இப்ப தனியாக இருக்கும் போதும் நீங்க கூட்டாக இருக்கும் போதும் தஸ்பீஹ் செய்யுங்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்ற வசனம் 10வது அத்தியாயத்துல வசனத்தை நீங்க தேடணும். அத்தியாயத்தை நான் சொல்லிட்டேன், வசனத்தை தேடி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லுங்க. இது கஷ்டமா இருக்கா? இப்ப வசனம்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? போன வாரம் சொன்ன வசனம்லாம் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1. அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறது எத்தனை? யாராரு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். 1 2 3 4 வேற யாரும் கண்டுபிடிக்கலையா? ஏன் கிராஜுக்கெல்லாம் பேர் கொடுத்தீங்களம்மா? அப்ப எதுக்கு இது வசனத்தை கண்டுபிடிக்காம இருக்கீங்க? எல்லாரும் கொஞ்சம் உழைப்பு செய்வோம்மா. ஏன்னா கஷ்டம்னு நினைச்சா நிறுத்திடுவோம். சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் அடுத்த கேள்விகள் கேட்போம், இல்லையா நிப்பாட்டிடுவோம். என்ன சொல்றீங்க? தேடலுக்கு தானே நன்மை. அப்புறம் கஷ்டம்னா இல்லைண்டா இல்ல அர்த்தம். தேடுனாதான் திரவியம் கிடைக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு மனிதர் ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு சொல்லிடுறாங்க, அது குழி தோன்றாரு, தோன்றாரு பல நாட்கள் தோன்றாரு, அதுக்குள்ள புதையலை காணோம். இப்ப என்ன சொல்லிட்டாரு? ஏன்னா இங்க சொன்னது பொய் சொல்லியிருக்காங்க, நம்ம நேர காலத்தை எப்படி பொழுத போக்குறோம். அவ்வளோ குழி தோண்டினவர் இன்னும் ஒரு 4 அடி ஒரு 10 அடி தோண்டி இருந்தா புதையலை எடுத்திருக்கலாம். என்ன செஞ்சிட்டாரு? முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அந்த வழியா ஒரு மனிதர் வர்றாரு, இந்த இடத்துல இவ்வளவு பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க, தண்ணிக்கு தோன்றுனாங்க போல, தண்ணி வரலன்னு போட்டு போயிட்டாங்க போல, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே, நம்ம முயற்சி பண்ணி தண்ணி வந்துட்டா எல்லா மக்களுக்கும் உதவியாக இருக்குமே. அவருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் உதவியாக இருக்குமே, நம்மளும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போமே அப்படின்னு தோண்டினாரு. ஒரு 10 அடி 15 அடி தோண்டி இருப்பாரு, புதையல் கிடைச்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கொடுக்க நாடிட்டா தடுக்க முடியாது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணிட்டாலும் நம்ம தடுத்துட்டோம். நம்ம யார் அல்லாஹ் தடுத்து வச்சுட்டாண்டா யாராலையும். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம நன்றி செலுத்தி முயற்சி பண்ணுவோமா? உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் தேடுறோம், குர்ஆனுக்குள்ள தேடுவோமே. அல்ஹம்துலில்லாஹ், அதுல எவ்வளவு இருக்காது. குர்ஆனை எடுத்து திரட்டுன நன்மை. உங்களுக்கு அத்தியாயத்தை கொடுக்குறோம். நாங்கள் எங்களுக்கெல்லாம் அத்தியாயம்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு கொடுத்த உஸ்தாத்மார்கள்லாம் அத்தியாயம் சொல்ல மாட்டாங்க. குர்ஆன்ல தேடுங்க. 10 நாள் டயம், 5 நாள் டயம், அதுக்கு பொறுத்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 5 ஜூஸ் இருக்குன்னு வைங்களேன், 5 ஜூஸுக்கு தேடுங்கம்பாங்க. ஒரு அத்தியாயத்தை சொல்லி இப்ப உங்களை தேட சொல்றேன், அவங்க சொல்றது 5 ஜூஸ். இப்ப 5 ஜூஸை விரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது 1 by 1 படிச்சா தானே அந்த இது வேற விளக்க வரும். அன்னைக்கு நான் அந்த தேடல் எங்கள்கிட்ட இருந்ததுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னால உட்காந்து நான் பேச முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் கொடுக்கட்டுமே அப்படின்னு நினைச்சுதான் எங்களுக்கும் தங்களை நான் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கும் நன்மை கிடைக்கும்ல, தூண்டினவங்களுக்கும் நன்மை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 5வதாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, நம் வாழ்வில் எதிர்பாராத புறத்தில் இருந்து அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாக நடக்கும் என்று நம்பணும். இதுக்கு எந்த சூரா மரியத்துல தேடுங்க. சூரா மரியத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? குழந்தைய, அற்புதம் இல்லையா, பிறந்த குழந்தைய பேச வைக்கிறான் இல்லையா, அற்புதம் தானே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டு திக்ர் ஓதி தஸ்பீஹ் ஓதி அல்லாஹ்வை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? குழந்தைய பெற்று தூக்கிக்கிட்டு போங்கண்டா, தூக்கிக்கிட்டு வந்தாங்க. இப்போ நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லுவேன், சேடை காட்டுங்க. நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் பேச மாட்டேன், புள்ள பேசும் அப்படின்னு பிள்ளை. இது அற்புதம் இல்லையா? நம்ம ஒரு காரியத்துக்கு நமக்கு தஸ்பீஹ் செய்யும் போது நிச்சயமா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கிற உறுதி மட்டும் நம்மகிட்ட வந்துருச்சுன்னு வைங்களேன், நிச்சயமா நடக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அதனுடைய அற்புதம். ஒரு சஹாபி கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லலாம், என் மகனை காணோம்.
வேலைக்கு போன மகனை காணோம், என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஓதிக்கொண்டே இருங்கள்னு சொல்றாங்க. கணவன் மனைவியும் சொல்றாங்க, ஓதுறாங்க. இப்போ நம்ம யாரையாவது ஏதாவது ஓதுங்க நம்மளுக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன சொல்றோம்? இதை ஓதி எவ்வளோ நாளைக்கு ஓதணும், எப்போலாம் ஓதணும், அடுத்தடுத்த கேள்வி கேட்போம். நம்ம 10 முறை தஸ்பீஹ் எடுக்க முன்ன கூட நிறைவேறணும்னு ஆசைப்படுறோம். பல வருடங்களாக அவங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இரவு கதவு தட்டப்படுது, திறந்து பார்க்குறாங்க, மகன் நிற்கிறாரு, அவருக்கு பின்னால 4000 ஆடுகள் நிற்குது. இப்போ நம்மண்டா என்ன சொல்லுவோம், நம்ம போன உள்ள சம்பாரிச்சிட்டு வந்துருச்சு, ஆட்டத்துக்கு எங்கன்னா வைக்கணுமா வச்சுட்டு மகனையும் கூப்பிட்டு மறைச்சிருப்போம். ஆனால் சஹாபி இல்லையா, அவங்க அப்படியே ஆடோட கூட்டிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகத்துக்கு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை காணணும் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க, ஓத சொன்னீங்க, நானும் மனைவியும் ஓதிக்கிட்டு இருந்தோம். இன்றைய இரவு என் மகன் வந்துட்டாரு, என் மகன் மட்டும் வரல, 4000 ஆடுகள் சேர்ந்து வந்திருக்கு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகன்கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு? இப்போ சொல்றாங்க, என்னை கொலை செய்யணும் கொலை செஞ்சு மதினாவில் கொண்டாந்து போடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் என்னைய மாற்று ஊர்லேருந்து கடத்திட்டு போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க, இந்த புனிதமான மாதங்கள் துல்ஹைதா, துல்ஹஜ், முஹர்ரம், தொடர்ந்து 3 மாதங்கள் போர் செய்யக்கூடாத மாதங்கள், யாரையும் கொலை செய்ய மாட்டாங்க. இந்த மாதங்களாக இருந்ததுனால என்று நாடுகளை ஒப்படைச்சு மேய்க்கக்கூடிய வேலையை கொடுத்துட்டாங்க. நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்னைய பாதுகாக்கிறதுக்கு 2 பேரை போட்டிருந்தாங்க, எங்கேயும் என்ன தப்பிச்சு போயிடக்கூடாது. இப்ப நான் மேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது எப்ப தப்பிப்போங்கிற ஒரு நிலைமையில நான் இருந்தேன். பார்க்கும்போது அவங்க மது அருந்திட்டு 2 பேரும் மயக்க நிலையில படுத்துட்டாங்க. நான் இப்ப நம்ம இந்த நேரம் தப்பிச்சா அப்படிதான் பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு அந்த இடத்த விட்டு நான் ஓடியாந்தேன். நான் திரும்பியே பார்க்கல. நான் மதினாவுடைய எல்லைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். நான் விசுவாசமா அந்த ஆடுகளை வளர்த்ததுனால ஆடுகள் என்னைய எஜமானாக நினைச்சு எஜமான் ஓடுறாரு, நம்மளும் ஓடுவோம்னு என் பின்னால ஓடி வந்துருச்சு. யார சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், லா ஹவுல வலா குவத்த உள்ள மகிமையை பார்த்தீர்களா? ரிஸ்கை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வுக்கு இருக்கு. அதை நம்ம 100 முறை ஓதிட்டு நம்ம திருப்பி பார்த்தோம்னா நம்ம பக்கத்துல ஒரு பொட்டணமா எல்லாம் வச்சிருக்கோம். அப்படி மட்டும் ஒரு ஒரு பரிசு வச்சுட்டேன்னா நம்ம நல்லா இருக்கும். அப்ப கூட அதிகமா ஓதுவோம். நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகளுக்கு நிச்சயமா அழிவு இல்லை. அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துவாவுக்கு நிச்சயமா பலன் இல்லாம இல்லை. அப்படிங்கிற உறுதியோட நம்ம ஓதுனோம்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நம்ம ஓதி முடிச்ச உடனே, தொழுது முடிச்ச உடனே நம்ம காரியம் நிறைவேறணும்டா, ஈமான் பலகீனம்தான். அல்லாஹ் தருவது வரைக்கும் பொறுத்திருந்து. நபிமார்களுக்கு எல்லாருக்குமே கடைசி நிமிடத்துல தானமா உதவி வந்துச்சு. கடைசி நிமிடம். நல்ல எல்லாருடைய வரலாறையும் பாருங்க. கப்பலை கட்டுங்கன்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த கப்பல் பெறப்படுறது வரைக்கும் என்ன நிலைமைன்னு அவங்களுக்கு தெரியாது. தண்ணி வருமா, காஞ்ச பூமியில இந்த படகு எப்படி மரப்பலகை போகும், எதுவுமே தெரியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு டென்ஷனா இருந்திருப்பாங்க. அவங்கள எத்தனை பேர் ஏச்சு பேச்சுக்கள் ஆளாயிருப்பாங்க. கடைசி நிமிடத்துலதான் அல்லாஹ் தஆலா அந்த மலையை கொடுத்து கப்பலை செலுத்த ஆரம்பிச்சான். எல்லா நபிமார்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கடல்ல வழிவிட்டு காப்பாற்றணும்னு அவனுடைய நியதி. பாதையை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா வந்தாங்க அந்த கடலுக்கு. அந்த நொடியில தான் அல்லாஹ் தஆலா பாதை போட்டான், காப்பாத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொண்ட குளத்துல போற அந்த செகண்ட்ல தான் அல்லாஹ் அதை குளிர வச்சான், நெருப்புக்கு வகை இறக்கினான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி உணவு வாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள சிவாவை கொடுத்துட்டான். கடைசி நிமிடத்துலதான் அல்லாஹ் தஆலா வேற ஆற்றலை காட்டுவான். அதே போல நம்ம கேட்கக்கூடிய துவாவை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். ரப்பு நிச்சயமா நிறைவேற்றுவான். உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நிறைவேற்றுவான், கபர் சம்பந்தப்பட்ட நிறைவேற்றுவான், மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நிறைவேற்றுவான். அந்த எக்கினோட ஓதக்கூடிய ஒரே துவா
ரப்பனா ஆத்தீனா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வக்கீனா அஸாபன்னார். அது எல்லாமே வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஓதுன துவா என்ன? நம்ம குர்ஆன் ஓதும்போது ரப்பனா ஆத்தினான்னு ஓதணும். துவாவாக ஓதும்போது அல்லாஹும்மவை சேர்த்துக்கிறோம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வக்கீனா அஸாபன்னார். இந்த அல்லாஹும்ம முதல்ல சேர்த்து ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம். இதுதான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம ஓத ஓத அல்லாஹ் நிச்சயமா நம்மளுக்கு அற்புதத்தை நிகழ்த்துவான். அந்த அற்புதம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பேச வச்சான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான். வயசானதுக்கு பிறகு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். காலை மாலை தஸ்பீஹ் செய்யுங்கள், மௌனமாக இருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொன்னதை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா நாட்டு நடந்துச்சுல்ல. இன்னைக்கு நம்ம தஸ்பீஹ் ஓதும்போது பல பேர் சில விஷயங்களை ஓதும்போது பேச மாட்டோம். காரணம் என்ன? நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நம்மளுக்கும் தரட்டும். அப்ப இன்ஷா அல்லாஹ் புரிந்து நம்ம தஸ்பீஹ் ஓதக்கூடியவர்களா இருக்கோம். 5வது அற்புதம். 6வது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரவுனிடம் தாவத்துக்கு போறாங்க. போகும்போது பாரமான அந்த பொறுப்பை சுமக்க போறாங்க. பிரவுன்கிட்ட போய் பேசணும். அப்ப எப்படி? இப்ப எந்த நேரம் அவங்க இதுல இருந்து எகிப்துல இருந்து கொலை செஞ்சுட்டு தானே போறாங்க. இப்ப திருப்பி அந்த ஊருக்கு வரும்போது பிரவுனுடைய வரவேற்பு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவன் கோவக்காரன், அவன் வீட்டுலதான் வளர்ந்தாங்க, எப்படி எப்படி இருக்குமா தெரியாது. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு உதவியாளரை கொடு கேட்கிறாங்க. உதவியாளரை கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கும் போது என்ன சொன்னார்? ரப்பி ஹப்லி ஓதுறோம்ல, அது அந்த துவா தான். குர்ஆன்ல நீங்க 20வது சூரா தாஹாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா 24 முதல் 38 வரைக்கும் இந்த துவா வரும். அல்லாஹ் சொல்றது தெரியும். குர்ஆன் ஓதுறோம் அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் அந்தந்த அந்தந்த ஆயத்தில் வரையில அண்டர்லைன் பண்ணி வச்சு இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ் என்ன சொன்ன தர்ஜுமாவை எடுத்து பார்ப்போமே. முழு தர்ஜுமாவும் பார்க்கணும். இது ஒரு குறிப்பா உள்ளதையாவது நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்து பார்த்து அல்லாஹ் இந்த வார வசனத்துல என்னென்ன சொல்லியிருக்கான். ஏன்னா நம்மளுக்கு தேவைங்கும் போது, அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க, தனக்கு தனக்குண்டா கொலை படக்கு படக்குன்னு துடிக்கும்போது அடுத்தவங்களுக்குன்னா வேகமா துடிக்காது, நமக்குண்டா என்ன ஆகும்? அப்ப இந்த சூறாவை கொண்டு இந்த ஆயத்தை கொண்டு நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சு எடுத்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். உன்னை தஸ்பீஹ் செய்ய எனக்கு உதவியாளரை கொடியாகலான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அதற்கு உடனே பதில் சொல்றான், நான் உனக்கு கபூல் செய்து விட்டேன்ங்கிறான். பதில் சொல்லக்கூடிய பெரும் விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அந்த கேட்ட துவாவுக்கு கபூல் செஞ்சுட்டேன்னு சொல்ற வசனம். ஏன் நாமளும் அதை ஓதுனா கபூல் செய்ய மாட்டானா? இஹ்லாஸோட கேட்டோம்டா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த ஹிதாயத்து போல நம்மளுக்கு இருக்கா? இல்ல. அவங்களுக்கு இருந்த அத்தனை நற்பண்புகள் நம்மகிட்ட இருக்கா? இல்ல. ஆனாலும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் அல்லாஹ் நிச்சயம் அந்த வேதத்தை நம்மளுக்கு தானே கொடுத்துருக்கான். அப்ப நாமளும் ஓதுனா வெற்றி அடைவோங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? மலைகளும் தஸ்பீஹ் செய்து நீங்களும் தஸ்பீஹ் செய்யுங்கிறான்.